பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் ரெஸ்டாரண்ட் டின்னர் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ அங்கே போய் கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க போகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ எப்பயும் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வருவோம். எல்லாம் அப்புறம் உட்காந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அப்புறம் மெனு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சில்லி பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணோம். என்னென்ன வாங்கினோன்னா பட்டர் நான், அப்புறமா பட்டர் சிக்கன், தால் மக்னி, தம் ஆலு, அப்புறமா வேறு என்ன வாங்கினோம், இதுதான் வாங்கினோம். அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ இந்த தடவை எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கலைன்னு அவங்களுக்குலாம் தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்டோம். ஸ்வீட் என்ன சாப்பிட்டோன்னா ரஸ்மலாய், அப்புறமா குலாப் ஜாமுன் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ சரி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு எப்படியோ சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் கேக் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து கேக் கட்டிங் பண்ணியிருந்தோம். அதுக்கு சாக்லேட் கேக் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாம் வந்து அதுக்கப்புறமா கேக்லாம் செலிப்ரேஷன் பண்ணி கேக்கு கட் பண்ணோம். கேக் பண்ணிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட முடியல. ஏன்னா சாப்பிட்டு வந்து வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அப்பாவும் பையனும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எல்லாம் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அப்புறமா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சொல்லி. ஸோ இது என் பெரிய பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு என்ன சின்ன பொண்ணாக நான் பார்த்தேன். இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாக ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க வேகமாகவே பெரிய பசங்களாக ஆயிடுறாங்க. ஸோ பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை ஃபஸ்ட்டு அம்மான்னு சொல்ல வச்ச உறவு இவ தான். ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம். எப்பயும் ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் நினைக்காதீங்க சண்டைலாம் வரையாதுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நிறையா சண்டை வரும். இவ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொண்ணு வந்து சொல்கிற பேச்சு கேட்டுக்குவா. ஆனால் 2வது பொண்ணு ரொம்ப சேட்டை. அவள் வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டா. எல்லார் வீட்லையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் ஏன் மாதிரி ஜாடை. 2வது பொண்ணு வந்து அவங்க அப்பா மாதிரி ஜாடையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டாலேன்னு. சரி பசங்களுக்கு செலிப்ரேட் பண்ண வேறு என்ன சந்தோஷம் இருக்குது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாேருக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். 3 பேருக்குமே கேக் கட்டிங் பண்ணுவோம். ஆனால் ரெஸ்டாரண்ட் பர்த்டேக்கு மட்டும் தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போவோம். போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் 2வது பொண்ணு சொல்லுவாள், அவள் கேட்குறத மட்டும் வாங்கி கொடுத்துட்றீங்க, நான் கேட்குறத மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா பொம்பளை பொண்ணை வச்சுருக்க வீட்டிலலாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.